ஓகே சார், ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆனா நிறைய பேர் ஏமாற்று இந்த விஷயத்தை வச்சு நிறைய பேர் சும்மா ஏதோ ஒரு பவுடரை இது பண்ணி கொடுத்து மக்களை வந்து நிறைய ஏமாத்தி காசு கொடுக்குறாங்க. சரிங்க அது சார். வந்து அது அவங்க அவங்க பண்றது அது பெரிய தப்பு. அதாவது அவங்க இது வந்து ஒரு நோய் மாதிரி தான். அதாவது அவங்களுக்கு மனசு இருக்கக்கூடிய பெரிய நிறைய வேதனைகள் இருக்கு. இதனாலையும் நிறைய பேர் சுசைட் எல்லாம் பண்றாங்க. சொல்ல முடியாம யாரும் சொல்ல முடியாது, வீட்டுல ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி நானே பட் அந்த ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தேன். மைண்ட் ஒரு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். வீட்லயே பிரச்சனை, என்னடா இது வாழ்க்கை, இதுக்கு போயிட்டு இருந்துடலாம் போல, என்ன வாழ்க்கை, ஒரு சந்தோஷமும் இல்ல, ஒரு நிம்மதியும் இல்ல, என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்களோட அந்த வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுல ட்ரை பண்ணேன். ஓகே, நல்ல ஒரு கடவுள், ஆமா கடவுளோட கிருபையினால ஒரு நல்ல ஒரு இது கடவுள் தான் நினைச்சல. ஏன்னா இந்த வீடியோ நான் பார்க்கலன்னா எனக்கு தெரியாது. அப்போ வீடியோ பார்க்கும்போதுமே எனக்கு டவுட் இருந்து ஒருவேளை நம்மளை ஏமாத்துற மாதிரி இவங்களே ஏமாத்துவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. ஆனா உண்மையில நல்ல ஒரு இது கடவுள், அதாவது உங்க விளையாட்டு கடவுள் வந்து அதாவது நேர்ல வர மாட்டாங்க, மனசு மூலமா தான் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க கடவுளுக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு வரம். நிறைய மக்களுக்கு பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ உள்ள சாப்பாடு ஃபுட் எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு பாய்சன் தானே நம்ம சாப்பிடுறது எல்லாமே. கண்டிப்பா சார். இதனாலேயே நிறைய பேருக்கு இந்த பாதிப்புகள் வருது. சாப்பிட சாப்பாடுன்னு இல்ல, ஆனா இது ஒரு நல்ல மருந்து, நல்ல ஒரு இது நிறைய பேருக்கு போய் சேரணும். நல்லபடியாட்டு பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க. இதுல எல்லாத்துக்கும் வந்து இது கிடைக்காது இந்த மாதிரியான இது. நிறைய அது அந்த மருந்து இந்த மருந்தும்பாங்க. இது வந்து உண்மையிலே சூப்பரான கோல்டு அப்படிங்கிறது உண்மையிலே கோல்டு தான். சரிங்க சார், தேங்க்ஸ் சார். ஓகே சார். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது, ரொம்ப சந்தோஷம்.